எது நடந்திருக்கா? தொந்தரவுகள் தொந்தரவு எனக்கு வந்து அவ்வளவு தொந்தரவு இருந்திருக்குதுங்க. டார்ச்சர் தாங்க முடியலம்மா என்னால. எனக்கு பயமா இருக்குது. உன்னைய மிரட்டுறாங்க. எங்க அம்மாவை என்னமோ பண்ணிது. அங்க அம்மாவை உன்னை விடமாட்டேன் நானு, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு என் புள்ள போமா. நான் போக வேண்டாம் சாமி, நீ இரு, நீ வீட்டுல நான் பாத்துக்கிறேன் நான் சொன்னதுக்கு அவன் வந்து என் வீட்லயே என் பிள்ளைய உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறா. அந்த புள்ள போன் பண்ணி உங்க அம்மாவையும் விட மாட்டேன், உங்க தம்பியும் விட மாட்டேன்னு டார்ச்சர் தாங்க முடியாம தான் என் பொண்ணு போயிருக்குதாங்க. என்ன மாதிரி கொடுமைப்படுத்தினாங்களா? சைக்கோ மாதிரிங்க சார். ஒண்ணுமே சொல்லிங்க சார். அவங்க பாட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உயிர் போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் பக்கத்துலயே தான் இருக்கேன். 2 நிமிஷம் கூட ஆகாது நாங்க போறதுக்கு. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல. கேட்டா நான் ஸ்வீட் வாங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எது உண்மைன்னு எனக்கு உண்மையிலுமே தெரியல. ஸ்வீட் வாங்க தான் போனாங்களா இல்ல இதுல வேற ஏதாவது இருக்குதா? இப்ப வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றவங்க யாருமே வந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் மாறி இருக்கும். ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி எனக்கு ரெக்கார்டு எழுதணும், நீ அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்த புள்ள அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நான் 5 to 5:30 நான் வந்துருவேன் என் பிள்ளைய பார்க்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப சொல்லும் போது உயிர் வந்து 5:20 இருந்து 5:50 உயிர் போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருக்குது. எது உண்மை? கடைசி என்ன பேசுறாங்க? கடைசியில என் பிள்ளைங்க எதுவுமே பேசல சார். நேத்து நைட் இப்ப வந்து சனிக்கிழமை நேற்று தூக்கு போட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டுங்க சார் 7 மணிக்கு நான் அவள இருந்து போயிருந்தேங்க சார் அவங்க வீட்டுக்கு. நேர்லயே போய் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி சோர்வா இருக்குது, என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, வாழ்க்கை வாழ பிடிக்கலையா, எதுவா இருந்தாலும் சொல்லு என் வீட்டுக்கு. என்ன சாமி என்னாச்சு, எதா இருந்தாலும் சொல்லு, பயப்படாத, யார் என்ன பேசுனா என்ன, பேசுறவங்க பேசிட்டு போயிருவாங்க, நம்ம தான் வாழ்றோம், பிடிக்கலனா வேண்டாம், எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி படிச்சு கேட்டு நைட்டு 9:30 மணி வரைக்கும் எங்க பிள்ளைங்க கூட சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டு போலாம். எனக்கு 1.5 வயசு குழந்தை இருக்குதுங்க சார். 1.5 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய தூக்கி அப்படி கொஞ்சம் விளையாண்டு போய் அவ்வளவு சந்தோஷமா விளையாண்டு போனவ, அப்படி விளையாண்டுட்டு போனவ அடுத்த நாள்ல என்ன யோசிச்சா, அது யோசிக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்தது சார்? இது ராயல் கிரீன் சிட்டி. 10 மீட்டர் அகலமான தார் சாலை, 9 மீட்டர் தார் சாலை இருக்குது. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் வசதி இருக்குது. ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி இருக்குது. சிறுவர் பெரியவர் பூங்கா இருக்குது, ஜிம்மு இருக்குது. சுற்றி காம்பவுண்டு வசதி, பிரம்மாண்டமான ஆர்ச்சு, மின்சார வசதி எல்லாமே இருக்குது சார். அனைத்து வசதியும் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார் இது.